வணக்கம் குழந்தைகளே. நாம் இன்று ஒரு திருக்குறளை கற்றுக்கொள்வோம். குறள் எண் 319. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். குறள் விளக்கம். நாம் பிறருக்கு துன்பம் செய்தால் அதே துன்பம் நமக்கே திரும்பி வரும். இந்த விளக்கத்தை ஒரு சிறு கதையின் மூலம் நாம் கற்றுக்கொள்வோம். சொல்லிக் கொடுக்க நான் ரெடி, கத்துக்கொள்ள நீங்க ரெடியா? வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு அடர்ந்த அழகான காடு. அந்த காட்டில் மான், முயல், குரங்கு, யானை என பல மிருகங்கள் அமைதியாக வாழ்ந்து வந்தன. ஆனால் அந்த அமைதிக்கு ஒரு சிறிய குழைச்சல் இருந்தது. அது யார் தெரியுமா? நயவஞ்சக நரி. இந்த நரிக்கு ஒரு வித்தியாசமான பொழுதுபோக்கு குணம் கொண்டது. யாரையாவது ஏமாற்றி அவர்கள் குழம்பி போகும் முகத்தை பார்த்து சிரிப்பது. ஹஹா, இதுதான் வாழ்க்கை என்று அது அடிக்கடி தன் குகையில் தனியாக சிரித்துக் கொண்டிருக்கும். அதே காட்டில் ஒரு அறிவுமிக்க கொக்கும் இருந்தது. எல்லா மிருகங்களும் அதை மிகவும் மதித்தன. யாருக்காவது பிரச்சனை வந்தால் இதற்கு கொக்குதான் தீர்வு சொல்லும் என்று சொல்வார்கள். இதை கேட்டாலே நரிக்கு பொறாமை கொதித்துவிடும். இந்த கொக்கை ஏமாற்றினால்தான் நான் சாம்ராஜ்ய நரி என்று அது ஒரு நாள் முடிவு செய்தது. முதல் நாள், நரியின் விருந்து. ஒரு நாள் கொக்கு நரியின் குகை வழியாக வந்தது. நரியின் நடிப்பு உடனே ஆரம்பம். அட நண்பனே, உன்னுடைய அறிவு பற்றி நான் ரொம்ப கேள்விப்பட்டேன். நாளைக்கு என் வீட்டு விருந்துக்கு வருவாயா என்று கேட்டது. கொக்கும் சிரித்தபடி, சரி நண்பனே, கண்டிப்பாக வருகிறேன் என்று சொன்னது. அடுத்த நாள் நரி ஒரு அருமையான சூப் செய்தது. வாசனை அப்படி ஒரு சுவை. ஆனால் ஒரு சின்ன தந்திரம் செய்திருந்தது. அது சூப்பை அகன்ற தட்டுகளில் ஊற்றி வைத்தது. கொக்கு வந்தது. நரி, வாங்க வாங்க, சூடான சூப் ரெடி என்று பெருமையாக சொன்னது. நரி தன் நாக்கால் லப் 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 என்று நக்கி குடிக்க ஆரம்பித்தது. கொக்கு என்ன செய்தது? அது தட்டில் வாயை வைத்து முயன்றது. மீண்டும் முயன்றது. ஐயையோ, இது என்ன டிசைன் என்று மனதில் நினைத்தது. நரி கேலி செய்தது. எப்படி நண்பா, சூப் ருசியா? கொக்கு அமைதியாக, மிகவும் அருமை என்று சொன்னது. ஆனால் உள்ளுக்குள், இது என்னடா அவமானம்? இரண்டாம் நாள், கொக்கின் திட்டம். அடுத்த நாள் கொக்கு யோசித்தது. இவனுக்கு ஒரு நல்ல பாடம் கற்றுத்தரணும். அது சூப்பை சமைத்தது. வாசனை காடு முழுக்க பரவியது. நரி வாசனையை முகர்ந்து, இன்று லக்கி நாள் என்று நாக்கை நீட்டியது. கொக்கு சூப்பை நீளமான சிறிய வாயுள்ள குவளையில் ஊற்றியது. வாங்க நண்பா, சாப்பிடலாம் என்று சொல்லி கொக்கு தன் நீண்ட மூக்கை குவளைக்குள் வைத்து சூப் சூப்பர் என்று குடிக்க ஆரம்பித்தது. நரியோ, அது குவளையை பார்த்து, இது என்ன டம்ளரா இல்லை பாட்டிலா என்று சூப்பை குடிக்க அது முயன்றது. மீண்டும் முயன்றது. குவளையின் வாயில் முகத்தை நுழைக்க முடியவில்லை. சின்ன சின்ன துளிகளை மட்டும் நக்கி சாப்பிட்டது. கொக்கு கேள்வி கேட்டது. எப்படி நண்பா, சூப் ருசியா? நரி சிரிப்பை கட்டுப்படுத்தி, ஆமாம், ரொம்ப அருமை. ஆனால் உள்ளுக்குள், இதுதான் நேற்று நான் செய்ததின் ரீப்ளே என்று உணர்ந்தது. பாடம். விருந்து முடிந்ததும் நரி மெதுவாக சொன்னது. நண்பா, மன்னிச்சுக்கோ, நான் நேற்று உன்னை ஏமாற்றினேன். இப்போதான் அது எப்படி இருக்கும்னு புரிஞ்சது. கொக்கு சிரித்தது. அதான் வாழ்க்கை நண்பா, நீ என்ன செய்கிறாயோ அது உன்னிடம் திரும்பி வரும். அன்று முதல் நரி மாறிவிட்டது. அது இனி யாரையும் ஏமாற்றவில்லை. கதையின் நெறி. நாம் பிறரை ஏமாற்றினால் அதே அனுபவம் ஒரு நாள் நமக்கும் வரும்.